நான் வந்து பட்டுக்கிளி என்ற கதை வந்து வாசிக்கலாம். அது மனம் அனுப்பி வச்சவர். நான் எனக்கு ஒரு இலக்கியற்ற கதையை தான் அனுப்பி வச்சிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஏனென்னா நான் வந்து புலம்பெயர் நாட்டில் வளர்றவரால் அங்கே ஊரில் நடந்த போரில் நடந்த நிகழ்ச்சிகள் அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ ஒரு வரலாறை பற்றி கேட்டால் அது தெரியும், ஏன்னா அது நீங்கள் சொல்லித்தாங்க. ஆனால் அதை விட மக்கள் அனுபவித்த இதுகள் அதுகளெல்லாம் இந்த மாதிரி சிறுகதைகள் புத்தகங்கள் அதன் மூலமாக தான் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாதிரி இந்த பட்டுக்கிளி கதையில் வந்து இப்போ கப்பலில் பல மக்கள் வந்து தப்பி செல்றதுக்கு என்ன சட்டவிரோதமாக தப்பி செல்லணும், அது பற்றிய ஒரு அந்த நிகழ்ச்சி வந்து இந்த கதையை கொடுத்துருக்குது. அது நான் அதை பற்றி விளக்கமாக வந்து நேற்று அந்த கதை வாசத்தால் நான் அறிஞ்சு வரேன். நான் அப்படி என்ன மாதிரி வந்து இளையோர் அந்த போரில் நடந்த இதெல்லாம் விரிவாக அறிஞ்சு கொள்றேன்னா அது இந்த மாதிரி சிறுகதைகள் இப்படியான இலக்கியங்கள் மூலமாக தான் அறிஞ்சு கொள்ள முடியும். வரலாற்று புத்தகம் வந்து எல்லாத்தையும் சொல்லாது, மக்கள் அனுபவிச்ச இதுகளை சொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி இலக்கியங்கள் தான் சொல்ல முடியும். இந்த கதை நான் சுவாரஸ்யமாக வாசினா தொடக்கம் அந்த முதல் 3 சொல்ல தான் தொடங்கும் அந்த கதை. அந்த 3 சொல்ல வாசித்ததுமே கதையை வாசிக்கணும், என்ன விஷயம் சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்கணும் மட்டும் ஆர்வமாக இருக்கும். பட்டுக்கிளிக்கு நித்திரை சித்திரவதை 2-3 சொல்ல தான் தொடங்கும். அப்போ ஏன் அவருக்கு நித்திரை இல்லை, என்ன நடந்தது என்று வாசி கொண்டு போக ஒரு முதல் 4 பக்கம் வந்து அவர் நித்திரை இல்லாமல் திரியிறார். இப்படி என்ன பாடுவார், அவர் இருட்டண்டு அவருக்கு பயம், வீட்டில் வந்து மீன் எல்லாம் எப்பவும் வேலை செய்யும், அதெல்லாம் கரண்ட் பில் எழுதி கொண்டு போகும்போது மனைவி பிரச்சனைப்படுவான். அவர் வெளிச்சத்துக்காக வெளியில் பாரிஸ் நகரத்தில் போய் நடந்து திரிவார். அதுதான் முதல் 6 பக்க கதை. முதல் 4 பக்கத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு அவர் முடியாமல் விழுந்துடுவார். 2 வருஷம் நித்திரையிலாம் உள்ள காலம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஏன் அவருக்கு நித்திரை இல்லை என்ற விஷயம் தெரிய வரைக்கும் அந்த கப்பலில் மக்கள் தப்பி சொல்கிற அந்த நிகழ்ச்சி பற்றி தெரிய வருது. அவரோட குற்ற உணர்ச்சி தான் அவர் நித்திரை இல்லாமல் இருக்கிறார். அந்த குற்ற உணர்ச்சியில் அவர் பட்ட பாடுகள் வந்து அந்த 4 பக்கத்தில் நல்லா எங்களுக்கு தெரிய வருது. அந்த 4 பக்கம் வாசிக்க எங்களுக்கே ஷேரி ஒன்று இருக்கும். எப்படி இப்படி பாடுவார், அப்படி பாடுவார் சொல்ல ஒரு மனுஷன் எவ்வளோ பாடுபடுவார் என்ன இப்போ வந்து அந்த அவரோட அந்த குற்ற உணர்ச்சியை வந்து எங்களையும் உணர வைக்கிறது அந்த கதை. அந்த முதல் 4 பக்கம் வாசிக்கப்படாங்க அதை வந்து என்ன ஒரே இடத்துக்கு சொல்றது நித்திரை இல்லையான்னு. அந்த பிறகு அந்த ஏன் நித்திரை இல்லைன்ற காரணம் தெரிய வரது தான் அந்த விளங்கும். இந்த குற்ற உணர்ச்சியில் தான் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறாரு இந்த இது. அதே மாதிரி அந்த கதையோட தொடக்கத்தோடையே முடிவும் ஒத்து போகுது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. முதல்ல பட்டுக்கிளிக்கு நித்திரை சித்திரவதையம் தொடங்கி கடைசியில் அவர் அதன் பின்பு எழுந்திருக்கவே இல்லை, நிரந்தரமாக உழந்திருக்கிறார் என்ற மாதிரி முடியுது. அது அந்த அந்த கதையோட கட்டமைப்பாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த 4 பக்கம் இழுத்தடிச்சிருந்த அந்த இது அவருக்கு நித்திரை இல்லை, நித்திரை வரையில எவ்வளோ பாடுபாரு. அது 4 பக்கம் இழுத்தடிச்சு முக்கியமான கதை இது. 5வது பக்கம் 6வது பக்கம் இது 2 பக்கம் தான் இருந்தது. கடைசி கிட்ட தான் வந்தது. அதுதான் கொஞ்சம் வாசிக்க கொஞ்சம் இதாக இருந்தது. போரன்னு சொல்ல முடியாது இப்படி இல்லை, ஆனால் எப்படா என்ன நடந்தாலும் தெரிய வரும் அப்படி எப்படி இருந்தது. ஆனால் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. அந்த ஈழ சம்பந்தமாக ஈழத்தில் வந்து ஈழ வரலாறுகள் வந்து தேவையில்லை, அது வேறு வழியில் வரலாற்று புத்தகங்கள் அதெல்லாம் இருக்குது, அது மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்படி மக்கப்பட்ட பாடுகளை வந்து எனக்கு தெரிஞ்சு கொள்ள விருப்பம். அது இந்த கதை வந்து நான் வாசித்தது, அது எனக்கு சந்தோஷம். அது இந்த மாதிரி ஈழத்தில் அந்த மக்கள் அனுபவிச்சது வரலாற்று அந்த மக்கள் அனுபவிச்சது வேறு நிகழ்வுகள் இது சம்பந்தமாக நிறைய கதைகள் வாசிக்க விருப்பம். அது மாதிரி நானும் சிறுகதை எழுத விருப்பம். இந்த மாதிரி கதைகள் வாசித்து இக்காலத்தில் எழுத முயற்சிப்பேன். இதுக்கு மேலே வாய்ப்பு தந்ததுக்கு